ஒரு ட்ரோனோட மோட்டரை எப்படி சூஸ் பண்றதுன்னு கன்ஃபியூஸா இருக்கா? ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ், கேவி, த்ரஸ்ட், கரண்ட் கன்சம்ஷன், பவர், இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். எப்பா, ட்ரோன் மோட்டார்ஸ்னு கூகுள்ல டைப் பண்ணா ஏகப்பட்ட மோட்டார்ஸ் வரும். இதுல ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ரெட் டு ஸ்கை, பிரதர் ஹாபி, சனி ஸ்கை, டி மோட்டார், இ மேக்ஸ், ஆக்சிஸ் ஃபிளையிங், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். இந்த ஒவ்வொரு பிராண்ட்லயும் அட்லீஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மோட்டார் இருக்கும். அதுல இருந்து நமக்கு தேவையான மோட்டரை எப்படி செலக்ட் பண்றது? இதுல இருக்க ஒவ்வொரு மோட்டருக்கும் ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ் இருக்கு. இந்த பேராமீட்டர்ஸ்ல இருக்க நம்பருக்குலாம் என்ன மீனிங்? இண்டஸ்ட்ரியல் ட்ரோனுக்கு எப்படி மோட்டரை செலக்ட் பண்றது? ஒரு எஃபிவி ட்ரோனுக்கு எப்படி மோட்டரை செலக்ட் பண்றது? எல்லாமே பார்ப்போம். இந்த வீடியோல எந்த மோட்டார் பிராண்டும் நான் ப்ரோமோட் பண்ணல. இட்ஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஃபார் அ ஸ்டார்டர், நான் டி மோட்டர்ன்ற மோட்டார் பிராண்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரேண்டமா ஏதாவது ஒரு மோட்டர் பேஜை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இதுல மோட்டரோட பேராமீட்டர்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டரோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நம்ம ட்ரோன் டிசைன் பண்ணும்போது இந்த பேராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி மோட்டரை ஃபிக்ஸ் பண்ண தேவையான ஸ்பேசிங்கை செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் என்னென்ன டிஃப்ரெண்ட் கேவி ரேட்டிங் இருக்குது, அதுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் கரண்ட் கன்சியூம் பண்ணும், எவ்வளோ மேக்ஸிமம் பவர் தேவைப்படும், என்ன வோல்டேஜில் இது ஒர்க் ஆகும், ரெக்கமெண்டட் ப்ரொப்பலர் சைஸ் என்ன, மோட்டரோட வெயிட் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த த்ரஸ்ட் சார்ட்டை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த MN4110 300 கேவி மோட்டருக்கு 16 இன்ச் ப்ரொப்பலர் யூஸ் பண்ணால் என்ன அவுட்புட் வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 40% த்ராட்டிலுக்கு 24 வோல்ட்டில் 631 கிராம் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கு 0.13 டார்க்கும் இதுலேருந்து கிடைக்குது. அப்புறம் இது எவ்வளோ கரண்ட் கன்சியூம் பண்ணுதுன்னா 2.14 ஆம்ஸ். அப்புறம் இது 2824 ஆர்பிஎம்ல சுற்றுது. இதோட டோட்டல் பவர் கன்சம்ஷன் என்னன்னா 51 வாட்ஸ். இந்த 631 கிராம் த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண. இந்த லாஸ்ட் பேராமீட்டர் வந்து மோட்டர் எஃபிஷியன்சி. அப்படின்னா 1 கிராம் த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளோ மினிமம் பவர் கன்சியூம் ஆகுது அப்படின்றது. எந்த அளவுக்கு நம்ம லெஸ் த்ராட்டில் நம்மளுக்கு தேவையான த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மோட்டர் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். பட் நம்ம எப்போவுமே ஹை எஃபிஷியன்சி வச்சு மோட்டரை செலக்ட் பண்ண முடியாது. அது ஏன்னு பின்னாடி பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தது 16 இன்ச் ப்ரொப்பலர் யூஸ் பண்ணால் என்ன அவுட்புட் வரும்னு. அதை இப்போ ப்ரொப்பலர் சைஸை மாற்றி 17 இன்ச் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதோட அவுட்புட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 17 இன்ச்சுக்கு இந்த சேம் ஸ்பெக்கில் மோட்டர் ரன் ஆச்சுன்னா அது 40% த்ராட்டில் 690 கிராம் த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. கம்பேர் டு 16 இன்ச்சோட இது 60 கிராம் அதிகம். அதே சேம் டைமில் என்ன ஆகுனா இதோட பவர் கன்சம்ஷனும் அதிகமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லியராக இது 51 வாட்ஸ் தான் கன்சியூம் பண்ணுச்சு. பட் இப்போ 53 வாட்ஸ் தேவைப்படுது. பட் இங்கே என்ன ஒரே ஒரு இதுனா இதோட ஆர்பிஎம் இங்கே ப்ரொப்பலர் சைஸ் பெருசாகிறதுனால ரொம்ப கம்மியாக தேவைப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சுக்கு 2809 ஆர்பிஎம் தேவைப்படுது. அதே 16 இன்ச்சுக்கு 2824 ஆர்பிஎம் தேவைப்படுது. அண்ட் ஸோ ஒன். நீங்கள் இந்த மாதிரி நிறைய கம்பேர் பண்ணி நம்மளுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு சிம்பிள் டிப்பு சொல்கிறேன். நம்ம இப்போ பார்த்ததுல ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ் இருந்தாலும் இது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம பார்க்க வேண்டியது மெயினாக என்னென்னா மோட்டரோட வெயிட். ஏன்னா இது ஆப்டிமமாக இருந்தால் தான் ட்ரோன் வெயிட் ஆப்டிமமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரொப்பலர் சைஸ். என்ன சைஸ் ப்ரொப்பலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்ற பொறுத்து ட்ரோனோட சைஸும் மாறும். ஸோ இதனால் என்ன ஆகுனா ட்ரோன் சைஸ் மாறினால அதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் ப்ரொப்பலர் சைஸும் மேட்டர். தேர்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி வோல்டேஜ். நம்ம என்ன பேட்டரி வோல்டேஜை ட்ரோனில் யூஸ் பண்ண போகிறோன்றதை பொறுத்தும் நம்ம மோட்டரை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பவர். எவ்வளோ ஆப்டிமம் பவர் நம்ம செலக்ட் பண்ணுற மோட்டரை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான த்ரஸ்ட்டை தருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்டியூரன்ஸ் அதிகமாக இருக்கும். லாஸ்ட்டாக கரண்ட். எவ்வளோ ஆப்டிமம் கரண்ட்டை நம்ம மோட்டர் யூஸ் பண்ண போகுது அப்படின்றதும் முக்கியம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரோனை 2:1 த்ரஸ்ட் ரேஷியோவில் செலக்ட் பண்ணும். அப்போ தான் ஸ்டேபிளாக பறக்க முடியும் வித் குட் என்டியூரன்ஸ். அதே ஒரு எஃபிவி ட்ரோன் மோட்டரை மினிமம் 5:1 ஆர் 6:1 த்ரஸ்ட் ரேஷியோவில் செலக்ட் பண்ணும். ஏன்னா அப்போ தான் அக்ரோபேட்டிக் பர்ஃபார்மன்ஸை பண்ண முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எதுவும் புதுசாக லேர்ன் பண்ணீங்களா? அப்போது நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரோன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரோன் அண்ட் எஃபிவி ட்ரோனுக்கான மோட்டரை
எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம் வித் சம் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். அன்டில் தென் ஸ்டே டியூன். திஸ் இஸ் யுவர் ட்ரோன் தமிழன் சைனிங் ஆஃப்.